எஸ். ஸோ அடுத்த வீடியோ ஒரு நாள் ரெண்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கேப் ஒரு 3 நாள் கேப் விட்டு அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் இன்னைக்கு இன்னொரு வீடியோ. எஸ், இதுவும் நம்ம கமெண்ட்ல வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன வீடியோ தான். அண்ட் வீடியோ வீடியோ என்ன வீடியோனா ட்ரெய்லர் ஆஃப் ரசவதி. கரெக்டாக படிக்கிறேன்னா ஓகே, ரசவதி. நம்ம அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், டைரக்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான். மகாமுனி படம் எடுத்தார்ல, ஸோ அந்த டைரக்டர். மகாமுனி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த டைரக்டர் எப்படியாப்பட்ட டைரக்டர், என்ன மாதிரி நம்மளுக்கு கதை கொடுப்பாரு, லைக் ட்விஸ்டா இருக்கும் கதை. அவர் படம் புரியணும்னா நம்ம 2-3 பார்க்கணும். ஏன்னா எனக்கு அப்படிதான் புரிஞ்சுது. ஸோ அர்ஜுன் தாஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும்ல. எஸ், நம்ம போய் ட்ரெய்லர் பார்த்துக்கலாம் வாங்க. வாவ், எத்தனை தலைமுறையா இங்க நின்று எங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மௌன குரு நானும் பார்க்கல. ஆனா தமிழ் மியூசிக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு கெட்ட போலீஸ் நினைக்கிறேன். நைஸ் மேன். பயலாம நடிக்கிறது உங்க வீட்டுல வீரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என் வீட்டுல சண்டையில சாவத்தான் வீரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே, கொஞ்சம் லாங்கா இருக்கும்னு நினைச்சேன். அது கவனிக்கவே இல்லை. 1 மினிட். ஓகே, நான் சொன்னல இவர் வீடியோ இவர் மூவி வந்து 2-3 வாட்டி பார்த்தாதான் புரியும்னு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரும் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ஸோ நான் அதை ஒரு 2 வாட்டி பார்த்துட்டு தான் இப்போ நான் பேசுறேன். ஓகே, சோவா நான் பார்த்த வரைக்கும் 2 அர்ஜுன் தாஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நிறைய தாடி வச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு டீசெண்டான தாடி வச்சிருக்காரு. மேபி 2 பேரும் ஒரே ஆளா கூட இருக்கலாம், பாஸ்ட் ப்ரெசென்டா இருக்கலாம். 2 ஹீரோயின் இருக்காங்க. ஸோ 2 கேரக்டரா இல்லை பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்டா இல்லை எப்படின்னு தெரியல. பட் அந்த தாடி வச்சிருக்கிறது கொஞ்சம் ரகட்டா, கொஞ்சம் எப்படி சொல்றது, அடி அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் காய். அண்ட் ஏதாச்சும் அடிச்சு அந்த மாதிரி. அண்ட் தாடி குறைவா இருக்கிற காய் ஐ திங்க் குவைட் சாஃப்ட் கேரக்டர். ஏன்னா ஒரு பட்டெல்லாம் அடிச்சிருந்திருக்காரு கோயில் போய். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குட் கேரக்டர் ஆஃப் அந்த அவருக்கு ஏதோ நடக்குது, இல்லை இவருக்கு ஏதோ நடக்குது. தென் இவரு அவரா மாறுறாரா, அவரு இவரா மாறா, லைக் மகாமுனியில் எப்படி அந்த ஆளு மாறினாங்களோ அதே மாதிரி கான்செப்ட் வராது. பட் அதுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் கண்டிப்பா வச்சிருப்பாரு நம்ம டைரக்டர். எனக்கு இந்த 2 பேர் இருக்கிறத எனக்கு இது டீகோட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பட் நல்லா உத்து பார்த்துருக்கோம். அங்கே 2 பேர் இருக்காங்க, 2 ஹீரோயின். ஸோ 2 கேரக்டர் இருக்கு. ஸோ 2 கேரக்டரும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ மேபி டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் இருக்கணும், 2 பேராக தான் இருக்கணும். ஸோ டோன்ட் நோ தேர் சிப்லிங்ஸ் ஆர் வாட் அப்படின்னு. அந்த போலீஸ் மேன் மூலியமா ஏதோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். மேபி அந்த டான்ஸ் ஆடினாங்களா ஒரு ஹீரோயின், அவங்கள ஏதோ கொண்டுருவாங்களோ சம்திங். வேணா நான் ஒரு வாட்டி பார்த்தது சுத்தமா எனக்கு புரியல. பார்த்துட்டு வீட்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னா திரும்பவும் போய் பார்த்தேன், என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப ஒரு 3 வாட்டி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்பயுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஹிண்டோ, உங்களுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு லைக்
உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் சொல்லலாம், எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.